அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என பார்த்தால் 894வது நாள். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய தீவிரவாத நாடுகளுக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் என பார்த்தால் 23வது நாள். 23வது நாளில் ஈரான் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து விட்டது. இப்பொழுது F-35 தாக்குனதுக்கே அமெரிக்கா அரண்டு போய் எமர்ஜென்சி லேண்டிங்னா, F-15 தாக்குனதுக்கு இப்ப F-35 சுட்டு வீழ்த்தக்கூடிய மிசிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. F-35 5 எண்ணத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். உடனே இவங்க இந்த சுட்டு வீழ்த்தினதுக்கு அமெரிக்கன் லாங்குவேஜ் என்னன்னா எமர்ஜென்சி லேண்டிங். அது பறக்கிற வேகத்தில் அதுக்கு எமர்ஜென்சி லேண்டிங்னு ஒன்றும் கிடையாதுங்கிற நேற்று நம்ம தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி F-16 இதெல்லாம் பயங்கரமான விளையாட்டு. நான் நேற்று சொன்ன மாதிரி வான்வெளியை, உலகத்தின் வான்வெளியை, வெறும் ஈரானுடைய வான்வெளி அல்ல, வளைகுடா நாடுகளுடைய வான்வெளியே அல்ல, உலகத்தின் வான்வெளியை கையிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடியவைதான் F-13, F-15, F-16, F-35. இதெல்லாம் சுட்டு வீழ்த்தக்கூடிய சக்தியை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அம்மா உனக்கு மிசிலையே கண்டுபிடிக்க முடியாது, மிசில் சிட்டியே இனிமே இல்லை, அவங்க இனிமே மிசில்களை தயாரிக்க முடியாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னது என்னாச்சு? இதை இஸ்ரேலி மீடியாவும் வெஸ்டர்ன் மீடியான்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் குறிப்பாக அதிகமாக இந்த கேள்வியை எழுப்புகின்றன. அப்போ நீ என்னைக்கு அவங்களோட மிசில் சிஸ்டத்தை நான் ஒழிச்சிட்டோம்னு சொன்னியோ, அன்னைக்கு அவங்க அன்னையிலிருந்து அதை வளர்த்துருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு. டிஸ்டன்ஸ் 2000 கிலோமீட்டர் தானே பரப்பான், பார்த்துக்கலான்னு இருந்தா நேற்று டயகோ கார்சியா அடிக்கும் போது 4000 கிலோமீட்டர். அதுல ஒரு பெரிய ஆபத்தான செய்தி அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுங்க இருக்கு. என்னன்னா, டயகோ கார்சியாவை தாக்குனது எங்களுக்கு தெரியாது, மர்மமான ட்ரோடு அப்படின்னு செய்தி பரவுது. பென்டகன் நேரத்தே அமெரிக்காவுக்கு மேல பிறந்து அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அமெரிக்காவினுடைய அணு ஆயுத உற்பத்தி மையங்களை வேறுபார்த்த ட்ரோன்ஸ் ஜாம் பண்ண முடியல, அவன் எங்கிருந்து வந்தான்னு தெரிய முடியலன்னு ஒப்பாரி வச்சான்ல. அதே மாதிரி டயகோ கார்சியாவை தாக்குனதும் 4000 கிலோமீட்டர் போய் தாக்குனதும் எங்களுக்கு தொடர்பில்லை அறிக்கை. இது எதை காட்டுது? ஒரு பெரிய பயத்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். சில இடங்கள் தாக்கப்படும், ஈரான் பொறுப்பேற்காது. ஏன்னா உனக்கு அது எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய மூளை இல்லை, முட்டாளாயிட்டியோ அமெரிக்காலாம் இராணுவ தளத்துல. அப்ப ஏற்கனவே நீ அழிச்சிட்டேன்னு சொன்னது ஒன்றும் சரியில்லை. அடுத்தது இப்போ நான்ஸ் என்ற நட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான் நேற்று அமெரிக்கா இஸ்ரேல் மாறி மாறி தாக்கிருக்கு. ஆமா, அந்த 12 நாள் யுத்தத்திலே ரிட்டேட்டட் அதை முற்றாக துடைத்து எடுத்து விட்டோம்னு சொன்னே என்னாச்சு? இப்பவும் முதல்ல தாக்கின பிறகு 1 வருஷம் கழிச்சு தாக்கின பிறகு இப்பவும் என்ன சொன்ன? 1 வருஷம் இல்லை, 9 மாசம் கழித்து தாக்கின பிறகு என்ன சொன்ன? நாங்க ஈரானுடைய அணு உலைகள் எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டோம், இனிமே நியூக்ளியர் இதுவும் இல்லை, மிசில் சிட்டியும் இல்லை, மிசில் ப்ரொடக்ஷனும் இல்லை, அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். இப்ப எல்லாமே இருக்குன்னு காட்டான். ஒரு பயங்கரமான யுத்த திட்டம் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது. அதை பின்னாடி வருவோம். அடுத்தது, நேற்று நடந்த தாக்குதல்ல ரொம்ப பெருசா பேசப்படுவது, இந்த நட்டான்ஸை தாக்குனதுக்கு பதிலா அராட் என்ற இடத்தையும் டயமோனாங்கிற இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். டயமோனா என்ற இடம் மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல தாக்கியிருக்காங்க. அதுல நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு, ரியாக்டர் இருந்திருக்கு, இதையெல்லாம் தாக்கியிருக்காங்க. இப்போ இந்த அராதோடைய தாக்குதல்ல ஒரு சின்ன செய்தி, சந்தோஷப்படக்கூடாது, இருந்தாலும் முதலா இஸ்ரேல்ல இருந்து இடிபாடுகளுக்கு இடையில நிறைய தேடினோம், பாடி கிடைக்கல. மிஸ்ஸிங் பர்சன்ஸ், காணாமல் போனவர்கள்ங்கிற எண்ணிக்கை வருது. நீ காசால நித்த உருவாக்கிட்டு இருந்த. இப்போ நீயே ரப்பல்ஸ் கடையில தேடினால அவங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னை தாக்கி இருக்கிறார்கள். அந்த அராதுங்கிற இடத்தை தாக்கினத
பல பத்திரிகைகளும் இராணுவ நோக்கர்களும் விரிவா சொல்றாங்க. அதுல என்னமெல்லாம் தாக்கப்பட்டிருக்குன்னா, அராது டயமராவும் நாகல் பிரிகேட்ஸ் ட்ரைனிங் சென்டர், அதாவது நாகல் பிரிகேட்ஸுங்கிறது அது ஒரு எலைட் ட்ரூப்ஸு, அதனுடைய ட்ரைனிங் சென்டர். இஸ்ரேலு பணம் கொடுத்து ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் இவ்வளவு பணம்னு செலவழிச்சு ட்ரைனிங் கொடுக்குற இடம். அடுத்தது ராமத் பெக்கா ஃபெசிலிட்டி ஹவுசிங் மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. ராமத் பெக்கா ஃபெசிலிட்டின்னு ஒன்று, ராமத் பெக்கான்னு ஒரு ஏரியாவை தாக்கியிருக்காங்க. அதில் என்னமெல்லாம் இருக்குன்னா, மிலிட்டரி ஈரானுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு, ஈராக்கோடைய இஸ்ரேலுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, அங்கே தான் பல இராணுவ வீரர்களையும் பல குண்டுகளையும் F-13, F-15, F-16 ஓட்டக்கூடிய ட்ரைனிங்கும் கொடுக்கக்கூடிய சென்டரு. அடுத்தது நவாட்டின் ஏர் பேஸ்ன்னு ஒன்று தாக்கியிருக்காங்க. அதுதான் F-35 ஸ்குவாட்ரான்ஸ், அதை ஓட்டக்கூடியவனும் இருக்கக்கூடிய இடம், அதையும் தாக்கியிருக்காங்க. ரீஃபியூவலிங் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஒன்று 5 எண்ணத்தை தாக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பிளேன் பறந்துட்டு இருக்கும் போதே இந்த பிளேன் பறந்து போய் அந்த பிளேன்ல தீர்ந்து போன பெட்ரோலுக்கு இது பெட்ரோல் கொடுக்கும். அதெல்லாம் பறக்கக்கூடிய பெட்ரோல் டேங்குன்னு சொல்லணும். அதுல ஒரு 5 எண்ணத்தை தீர்த்திருக்காங்க. அடுத்தது டயனோமாங்கிற நியர்பை டயனோமால பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. நேற்று அனுப்பினேன், அதாவது 73வது வேவ், 71வது வேவ்ல குறிப்பெடுத்துட்டு பார்த்தா 73வது வேவ் வந்துட்டு, 73வது வேவ்ல மல்டி ஹெட்டட் பலாஸ்டிக் மிசில் அனுப்புறாங்க. அது வானத்துல போய் அப்படி 3ஆ பிரியுமா, ஒவ்வொன்றும் 100 கிலோகிராம் வெடிபொருளை கொண்டு போய் 3 இடத்துல போடும். அது செதறி பல இடங்களுக்கு போய் தாக்குதலை நடத்தும். அப்போ மிசில் கெப்பாசிட்டி என்ன செய்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய இராணுவத்துல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் என்னன்னா, முகமது அலி ஜாஃபரிங்கிறவர் 2005 சதாம் ஹுசைனு அவ்வளோ பெரிய படையை வச்சுட்டு ஏன் தோத்தான், சென்ட்ரல் கமாண்டுன்னு ஒன்றை வச்சிருந்ததுனால அவன் விழுந்த உடனே அது விழுந்து போச்சுன்னு சொல்லி அந்த முகமது அலி ஜாஃபரி என்ன செய்திருக்காரு, இந்த கமாண்ட் சென்டர்ஸை 31 பிரிச்சிருக்காரு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே இண்டிபெண்டா ஒரு நாடு வச்சிருக்கக்கூடிய எல்லாம் வச்சிருக்கோம். சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அதாவது படை வீரர்கள் இருப்பார்கள், இன்டெலிஜென்ஸ் உளவு பார்க்கக்கூடிய இருக்கும், அவங்களுக்குன்னு தனி வெப்பன்ஸ் இருக்கும். இந்த 31 எங்க இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது, நீ என்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுல ஒரு ஸ்பெசிபிக் கமாண்ட் சொல்றாங்க. அந்த கமாண்ட் என்னன்னா, நாட் ஏ கமாண்ட், அதாவது உத்தரவு இல்லாத உத்தரவு. யுத்தம் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு முக்கியமான இடம் தாக்கப்பட்டுனா இன்னொரு கமாண்ட் அதை எடுத்தோம், அது அந்த லீடு எடுத்து போயிட்டே இருக்கும். ஒரு அலிலார்ஜானி கொலை செய்துட்டாங்க, இஸ்மாயில் ஹாத்திமா கொலை செய்துட்டாங்கன்னு சொன்னா இன்னொரு கமாண்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். அப்புறம் இந்த கமாண்டு முதல்ல தாக்கப்பட்ட கமாண்டு திரும்ப ரெஸ்டோர் ஆனோன்னா அது ஆஃப் ஆயிரும். இப்படி திட்டம் போட்டிருக்கேன் ஐயா. 10-20 வருஷத்துக்கு நிற்பான் போல தெரியும், தாலிபான்கள் மாதிரி அழகான திட்டம் போட்டு கொடுத்துருக்கான். இது இந்த சிஸ்டத்துக்கு அவனு மொசைக் சிஸ்டம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கமாண்ட் இல்லாத கமாண்ட், நீ அடின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா ஏன்டா அடிக்கலைங்கிற கேள்வி அவனே கேட்டு அவனே தாக்க ஆரம்பிப்பான். ஒரு திரும்ப பழைய செட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, இப்ப நம்ம ஆஃப் ஆகிவிடணும் ஆஃப் ஆகிவிடும். இப்படி 31 கமாண்ட் சென்டர் இருக்கான். அதனால தான் அங்க உள்ள அசாசினேஷனை பத்தி, அங்க உள்ள டார்கெட்டட் அசாசினேஷனை பத்தி அவங்க கவலைப்படுவது இல்லை என்பது ஒரு அறிக்கை. அடுத்தது இந்த அராதுங்கிற இடத்துல நேற்று ஒரே தாக்குதல்ல, சென்ட்ரல் இஸ்ரேல்ல ஒரே தாக்குதல்ல 9 இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ஒரு மசூரால இருந்திருக்காங்க, கரெக்டா அந்த இடத்த அடிச்சிருக்காங்க, போய் சேர்ந்துட்டான் இல்லை ஒன்றும். அடுத்தது இப்போ ஒரு இஸ்ரேலி மீடியா என்ன சொல்லுதுன்னா, போரின் போக்கை ஈரான் தான் நிர்ணயிக்கிறது, ஈரான் இஸ் செட்டிங் த பேஸ் ஆஃப் த வார். அது முழு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி, இந்த பத்திரிகை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஃபாரின் அஃபேர்ஸ் இது என்ன சொல்லுன்னா, ட்ரம்ப்ஸ் சான்சஸ் ஆஃப் விக்டரி ஆர் கம்மிங் டவுன் வித்தவுட் அச்சீவிங் எனி ஆஃப் த ஸ்டேட்டட் கோல். எந்த தன்னுடைய லட்சியத்தை அடிக்கடி மாத்திட்டு இருந்தான். முதல்ல நான் அணு ஆயுதம்னா, அதுக்கு பிறகு மிசைல் சிட்டின்னா, இது இப்படி, அது பிறகு ரிஜிம் சேஞ்சுன்னா, அது பிறகு கிரவுண்ட் இன்வேஷன்னா, இப்படி ஒவ்வொன்றா விட்டு கடைசியில அவன் தோத்து போய் அமெரிக்காவுக்கு பெரிய நஷ்டம். F-35, F-16, F-15
ஒவ்வொன்று 100 பில்லியன் 200 மில்லியன் விலை உள்ளது. அதனால இப்போ முடிஞ்சனா நத்தியானுவை தலையில கட்டி தூக்க வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு அங்க உள்ள நியூயார்க் டைம்ஸு, அடுத்தது இஸ்ரேலி மீடியா ரெண்டும் சொல்லுது. இப்போ இஸ்ரேல்ல இறங்கி மக்கள் போராட தொடங்கி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால் ஈரான் மீதான யுத்தம் அநியாயமானது, அதை நிறுத்துன்னு. ஆனா இப்ப நத்தியானுக்கு இல்ல, பாவம். ஹட்ஸ் தான் எல்லா மீட்டிங்லையும் அவர் தான் இப்ப அறிக்கை விடுவாரு. முன்ன நத்தியானுக்கு சரியா ஒரு லைப்ரரியில ஏஐக்கெல்லாம் வந்துடுறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள இருந்து அவர் வழக்கமா இனி ரொம்ப வருஷத்துக்கு அப்படி பேசிக்கிட்டே இருப்பாரு, பூமியில இல்லாட்டாலும். அடுத்தது ஈரானுடைய பவர் பிளான்ட்டை நாங்க தாக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. பவர் பிளான்ட்டை தாக்கி பாருமோனா என்னமெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியும்னு. இப்ப என்ன அவங்களுக்கு பெரிய பயம் சொன்னா, நேற்று யுஎஸ்எஸ்என் ராபர்ட் இ பெரிங்கிற இதை ரெட் சீல அடிச்சு தாக்கியிருக்காங்க. ரெட் சீல ஹூட்டிஸான தாக்கணும். ஏன் இவங்க தாக்குறாங்கன்னா, ஹூட்டிஸை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மொத்த யுத்தத்திலையும் நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, இவங்க இந்த மர்ம ட்ரோன் இருக்குல்ல, இந்த மர்ம ட்ரோன் அமெரிக்காவை சுத்திட்டு கிடக்கு. இனி மர்ம ட்ரோன்கள், நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன், 10,000 கிலோமீட்டர் போற மிசில்களை எல்லாம் ஈரான் செலிப்ரேட் பண்ணி தன்னுடைய இராணுவ கிட்டங்கியில் சேர்த்ததுன்னு. அதை பத்தி ஒண்ணுமே பேசல. இப்ப ஈரானுடைய போக்கு எப்படின்னா, ஒவ்வொரு வேவுக்கும் பிறகு ஒரு புது மிசில் வெளியில வருது, அட்வான்ஸ் சிஸ்டம் வருது. இப்போ அன்னோன் ட்ரோன்ஸுங்கிறது அதனுடைய மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. தெரியாத ட்ரோன்ஸுன்னு தான் எல்லாரும். அப்போ இனிமே எங்க தாக்கினாலும் அது கையை விரிச்சிடும். அடுத்தால இதுல ஒரு பெரிய பொருளாதார லாபம் யாருக்கெல்லாம் தெரியுமா ஜாக்பாட் அடிக்குது? ரஷ்யா, சைனா அண்டு ஈரான். இவன் ஈரான் என்ன செய்யுது, ஹர்முஸ் பகுதியை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டது. ஒரு சட்டம் கொண்டு வருது, ஃபீ ஃபார் சேஃப் பேசேஜ். அதாவது ஹர்முஸ் வழியா பாதுகாப்பா போகணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். சட்டமே கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் ஒரு சர்வதேச நன்மை நடக்குன்னு 20 நாடுகள் உடனேயே சரி நாங்க இந்த ஃபீஸை கட்டி உங்க பாதுகாப்புல ஹர்முஸ் பக்கத்துல வந்தவொடனே ஈரானுடைய பாதுகாப்புல எங்க கப்பலை விட்டுருவோம், நீங்க கொண்டு என்ன செய்யணும், சேஃப் பேசேஜா அரேஞ்ச் பண்ணிடணும், அல்லது நாங்க போவோம், நீங்க எங்களை அடிக்கக்கூடாது. இப்படி ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதுல இது எதுல தெரியுமா பே பண்ணணும்? சைனாவுடைய நாணயத்துல பே பண்ணணும். ரஷ்யாட்டையும் ஈரான்டையும் தான் ஆயிலை வாங்கணும். அந்த ஆயில் தான் இப்படி வரணும், அதுக்கு கப்பம் கட்டணும். அப்படின்னு வரும்போது 3 நாடுகளும் யூ ஹாப்பி, ஐ ஹாப்பி, தே ஹாப்பி. 3 வரும் லாபம் அடைகிறார்கள். இனிமே அடுத்தால ஈரான் சும்மா இல்லைங்க, வெறும் ஹர்முஸை கண்ட்ரோல் பண்ணல. இப்ப என்னன்னா ரெட் சி, நேற்று ரெட் சீல இந்த கப்பல் அடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த கப்பல் ராபர்ட் இ பெரிங்கிற கப்பல் ரெட் சீல அடிச்சு அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. 5 மிசில் தாக்கிருக்கேன், அதோட அது அவுட்டு. இப்போ ரெட் சீல நேவிகேஷன், ரெட் சீல ஹூட்டிஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால யமனுக்கும் இனிமே அதுல ரெட் சீல கப்பல் போனா கப்பம் கட்டணும். அதுல ஹூட்டிஸுக்கு, அதாவது யமன் நாட்டுக்கு லாபம் வரும். அடுத்தால பாபல் மத்தப்ங்கிற இடத்தையும், அதாவது ஹூத்திஸ் அடிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்களா, அதையும் கண்ட்ரோல்ல எடுக்க போறாங்க. அப்ப அதுல ஒரு வருமானம் யமனுக்கு வரும். அடுத்தது மிகப்பெரிய இன்ஷா நடக்க போற செய்தி என்ன சொன்னால், சுயஸ் கானல் ரெட் சீல வந்தானே சுயஸ் கானல் வழியா வெளியில வரணும், கால்வாய் வழியா. அந்த சுயஸ் கானல்ல இதுவரைக்கும் வரி வசூலித்து கொண்டு இருந்தது, டோல் பூத் வசூலித்து கொண்டு இருந்தது ஈஜிப்டு. இனிமே ரெட் சீக்கு வந்தா தானடா உனக்கு சுயஸ் கானாலுக்கு வருவாங்க. ஆனால சுயஸ் கானாலுக்காக ஒரு ஃபீஸையும் யமன் நாட்டுக்கே கட்டிடணும்னு கொண்டு வராங்க. இப்போ நீங்க ரிஜிம் சேஞ்ச், மிசில்ஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிலாம் அடிச்சுட்டாங்கிற எப்படி தலைகீழ யுத்தம் மாறி இருக்குன்னு பார்க்கணும். இவங்க மொத்தமா அந்த இடத்த கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. ஹார்மூஸை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளும் வரல, இவங்களும் வரல. நேற்று ஒரு 12 அரபு நாடுகள், உஸ்பெகிஸ்தான் உட்பட எல்லாருமா சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, எங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, ஆயில் ஃபெசிலிட்டி எல்லாம் தாக்குறது, எங்களை தாக்குவது சர்வதேச விதிகளுக்கு அப்பாற்பட்டது. என்னடா எவன்டா சர்வதேச விதிகளை வகை வச்சான்? அமெரிக்கா வகை வச்சுதா? ஈரானே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்
போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு 7 தடவை அமெரிக்காவுக்கு போயிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீர்மானம் போடுது, ஈரான் பக்கத்து நாடுகளை தாக்குனது தப்புன்னு. ஆனா அதே ஐக்கிய நாடுகள் சபைக்கு 182 குழந்தைகள் எடுத்த அடியிலே அமெரிக்காவில் கொலை செய்யப்பட்டதை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வரல. ஈரான் மீது நடந்த தாக்குதலை கண்டிக்க தெரியல. இந்த ஐக்கிய நாடுகள் சபை கதையெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஃபுல்லா அது வேற கண்ட்ரோலுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு எந்த மொழி பேசினா பிடிக்குமோ அந்த மொழியில் பேச தொடங்கி விட்டார்கள். இப்போ கண்ட்ரோலும் கையில வந்துட்டு பெரிய பெரிய ஃபிளீட் எல்லாம் ஒவ்வொரு தடையும் கையெழுத்து போடும்போது ரோட்டை எடுத்து காட்டுவார் ட்ரம்ப். பாருங்க, யூஎஸ்எஸ் ஜெரால்டு போகுது, யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் போகுது. எங்களை என்ன செய்யறாங்க? மீன் இன்னும் கடல்ல கிடைக்காது இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. அடுத்தது இஸ்ரேல் அமெரிக்கா இவங்களுடைய ஹிடன் பேஸ் எங்க இருந்திருக்கு? கத்தர்ல, சவுதி அரேபியால, ஐக்கிய அமீரகத்துல. இந்த 3ஐயும் நாட்டு தாக்கி இருக்காங்க. இவங்க என்ன கத்துறான்? எங்க நாட்டை தாக்குறான், எங்க நாட்டை தாக்குறான்னு எவ்வளவு, அதாவது வெளிப்படையா தெரியக்கூடிய பேஸு, மறைந்து வைத்திருக்கக்கூடிய பேஸு அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவத்தினர். இந்த அரபு நாடுகளுக்குள்ள அவனும் இது மாதிரி தாக்குதல் விட்டால் ரகசியமா தங்குறதுக்கு ஒரு ரகசிய கட்டடங்கள். இது அவ்வளவு சைனாவோட சேட்டலைட்டும் ரஷ்யாவோட சேட்டலைட்டும் எடுத்து அப்படியே கொடுக்குறான். உடனே அடுத்த செகண்டு, ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கிறே இல்லை, அடுத்த செகண்டுக்கு அடி. அப்போ இப்போ ஹர்மூஸ் ஒரு பெரிய வருமான வரி ஆகிப்போச்சா. அடுத்த ஹிஸ்புல்லா நேற்று அல் கியாம்ல ஒரு தாக்கு நடத்திருக்காங்க. இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸோடைய ஒரு தளத்தை தாக்கி இருக்காங்க. அல் தைபாங்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை தாக்கியிருக்காங்க. வாடி அல் அசாஃபிர்ங்கிற இடத்துல ஒரு தாக்குதலை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஒரு புது இடத்துல ஒரு இஸ்ரேலிய தளத்தை அமைத்திருக்கிறது நார்தர்ன் இஸ்ரேல்ல. அது ஹம்மாம் சைட்டுன்னு சொல்லுது. அது சவுத் ஆஃப் கியாமு. அங்கேயும் அந்த சைட்டை ஃபுல்லாக அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. இவன் பீரூத்தில் குண்டு போட்டிருக்கான். அப்போ ஜபல் வாதியாவிலையும் ஒரு பெரிய தாக்குதல். ஈராக்கில் 21 ஆப்ரேஷன் 24 ஹவர்ஸில் அமெரிக்க பேசஸுக்கு மேலே. அது பாக்தாதில் இருந்த ஒரு ரகசிய தளத்தையும், அமெரிக்காவுடைய ரகசிய தளத்தையும் நேற்று அடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜெர்மனியும் அங்கே பேஸ் வச்சிருக்கான், பிரான்ஸும் அங்கே பேஸ் வச்சிருக்கான். என்னத்தான் இவனை நாடெல்லாம் நடத்துறான்னு தெரியல. இவனெல்லாம் தங்களுடைய தளங்களை காலி செய்து விட்டு ஓடுகிறார்கள். யூஏல யூஏ ஷார்ஜால நின்றுட்டு இருந்த ஒரு ரகசிய கப்பல், அது கமர்ஷியல் ஷிப் மாதிரி இருந்திருக்கு. அதை நேற்று ரகசிய ட்ரோன் ஒன்று போய் ஒரு அடி அழிச்சிருக்கு. இப்போ இந்த மர்மமான ட்ரோன் நிறைய வரலாறு படைக்கும் போல தெரியுது. அதை நேரடியா நீங்க ஈரான்ல கொண்டு போய் சேர்க்க முடியாது. இவன் அடித்த உடனே ஈரான் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைம்பா. அதாவது எப்படி பாருங்க, எவ்வளவு மினிட்டுகள்ல, நிமிடங்களில் வேலை நடக்குன்னா. டயகோ கார்சியா பிரிட்டனு கையில் இருக்கு. அமெரிக்கா செல்ஃப் டிஃபென்ஸ் உபயோகப்படுத்தலாங்கிறான். அவன் அடிக்க முன்னாடி இவன் 2 தடவை அடிச்சினான். அதை அவன் இல்லை கடல்ல போய் விழுந்து அங்கே விழுந்து அதனால ஒரு இது இல்லை. இப்போவும் இங்க செட்டிலர் காலனி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் செத்தவன் யாரும் இல்லை. ஆனால் ரபுல்ஸ்ல 400 பேரை தேடுறேன்னு சொல்லும்போது தான் செய்திகள் வருது. இவங்களும் சும்மா இருக்கல, தெஹ்ரான்ல தாக்கியிருக்காங்க. 7 குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் தானே கொலை செய்யணும். 7 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். சதன் லெபனான்ல தாக்கியிருக்காங்க. அடுத்தது அவங்க பெருசா கிளைம் பண்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நான் ஃபெசிலிட்டியா அடிச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி அடிச்சது என்ன ஆச்சுன்னு சொல்லலை. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காசால உள்ள மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அபு உபைதா அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன், முதல் அபு உபைதா 1 ஷஹீதாயிட்டாரு குடும்பத்தோட. அபு உபைதா 2 தான் இப்போ செய்தி தொடர்பாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் செய்யறதெல்லாம் லெஜிட்டிமேட்டான ரிட்டாலியேஷன். முதல்ல நேற்று ஹமாஸ் ஒரு அறிக்கை விட்டுது, தயவுசெய்து இந்த பக்கத்து நாடுகள்லாம் அடிக்காதுங்கன்னு. அதுக்கு பிறகு ஈரான் சொல்லிச்சு, இங்க பாரு பக்கத்து நாடுங்கிற அவன்கிட்ட தான் எண்ணெய் விளையுது, அவன்கிட்ட தான் கேஸ் விளையுது. இஸ்ரேலு கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த கேஸை இஸ்ரேலுக்கு சீப்பா கொடுக்குறான். உலகத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் காசு. அமெரிக்கா கூட கான்ட்ராக்ட் போட்டு இவன் எண்ணெய் கிணறு, இவன் கேஸ் ஃபீல்டு, அந்த 2மே அவனுக்கு கிடைக்காது. இஸ்ரேல ஒரு எக்ஸ்போர்ட்டர் கேஸ்ல. இந்த யுத்தம் தொடங்கினாங்க அசனசுரில் அடிக்க ஆரம்பிக்க முன்னாடி 4-5 கேஸ் ஃபீல்டை ஸ்டோரேஜா அடிச்சு தீய எரிய விட்டாரு. நீங்க அப்ப பார்த்துருப்பீங்க, சுத்தி தீ எரியும். எதனாலன்னு தெரியலன்னு நானும், மர்மமான தீ நானும், அணைக்க முடியல 15 நாளாயும் நானும்.
இப்போ இவங்க விளையிற கேஸுக்கு அவன் ரகசிய தளம், அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு வெளிப்படையான தளம், அமெரிக்கா கூட தளம். இதெல்லாம் நம்மளை தாக்குது. இவனை கொள்ளையடிக்கிறது, இதுல இவன்கிட்ட பணம் வாங்குறது, கடைசியில் நம்மளை இந்த ரகசிய இதெல்லாம் நமக்கு தெரியல. இப்போ சைனாவும் ரஷ்யாவும் தான் எடுத்திருந்தா, அதனால தான் நாங்கள் தளத்தை தான் அடிக்கிறேன்னு சொன்ன உடனே ஹமாஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், லெஜிட்டிமேட், இது சட்டபூர்வமான தாக்குதல் தான். அது இஸ்ரேலுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே ஈரான் தாக்குவதும், நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை எப்படி இந்த ரபுல்ஸ் கிடையில இந்த இடிபாடுகளில தேடணுமோ அதே மாதிரி அந்த வேதனை அவர்கள் உணரும் வகையில் அவர்களுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான். அவர்கள் எங்களுக்கு 17 வருஷம் தொடர்ந்து உதவி செய்து கொண்டு இருந்தார்கள், இந்த தாக்குதலும் எங்களுக்கான உதவிதான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு லைன் சொல்லாரு, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் ஐஆர்ஜிசி, நாங்கள் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கார்ப்ஸை கொண்டு பெருமை அடைகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் தங்கு தடையின்றி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மிசில் வளர்ச்சியோடு ஈரான் தாக்கி கொண்டு இருக்கிறது. ட்ரம்ப் அடுத்தால சோசியல் மீடியா அதுக்கு பொய்ய ஹிட்லருக்கு கோயாபல்ஸ் இருந்தான், இங்க உள்ள ஹிட்லர் ட்ரம்பே ஒரு கோயாபல்ஸ், பொய்யத்தான் நித்தம் சொல்லுவாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.